வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சாதாரண பதிவு மாதிரி கிடையாது, இது ஒரு எச்சரிக்கை பதிவு. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை தட்டி விடுங்கன்னா எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட டிஎன்இபி அதாவது மின் வாரியத்துலேருந்து ஒரு எச்சரிக்கை பதிவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க. இது என்னென்னு நான் இப்போ படிக்கிறேன் பாருங்கள். மின்சார கட்டண மோசடி எஸ்எம்எஸ் மீண்டும் உலா வருகிறது. தற்காப்பின் சிறந்த வழி எந்த லிங்க்கும் கிளிக் செய்யாமலும் அந்த எண்ணுக்கு அழைக்காமலும் இருப்பது தான். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து இந்த ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது உங்களுக்கு வந்து இவ்வளோ மின்சார கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க. அதை நீங்கள் தெரியாமல் கிளிக் பண்ணிட்டாலோ அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டாலோ உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ரா பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்கேம் வந்து திரும்ப நடக்கிறதா வந்து ஒரு எச்சரிக்கை பதிவு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபிலேருந்து நமக்கு அறிவிச்சிருக்காங்க. டைரெக்டாக வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்களோட பில்லை பே பண்ணிக்கோங்க அப்படின்னு வெப்சைட்டும் கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா 1930 இது வந்து சைபர் கிரைமோட நம்பரு. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் யூ சஸ்பெக்ட் ஏ ஸ்கேம் ரிப்போர்ட் இட் நேஷ்னல் சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் 1930 இந்த நம்பரை கொடுத்துருக்காங்க. அந்த எஸ்எம்எஸ் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு அந்த மெசேஜையும் பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒரு நம்பர் வரும். ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து அந்த மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜில் என்ன போட்டிருக்குன்னு தெரியுமா? டியர் கன்சியூமர், யுவர் எலக்ட்ரிசிட்டி பவர் வில் பி டிஸ்கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஃப்ரம் ஆஃபீஸ் பிகாஸ் யுவர் லாஸ்ட் பில் நாட் அப்டேட் ப்ளீஸ் கால்னு அப்படின்னு ஒரு நம்பரை கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பரோ ஏதாவது மெசேஜே வந்தால் தான் நீங்கள் அதுக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு தான் அறிவிச்சிருக்காங்க. மீண்டும் எஸ்எம்எஸ் ஏமாற்று வேலை ஆரம்பம், எந்த லிங்க்கையும் அழுத்த வேண்டாம், வந்த எண்ணையும் அழைக்க வேண்டாம் தான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான பதிவு. இது பார்த்திங்கன்னா எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேருங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்தால் மெயினாக அதை கிளிக் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.